பார்த்தீங்கன்னா அங்கே படித்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பணக்காரங்களாம் அங்கே இருக்கிறாங்களாம். பணக்காரங்களாம் இருக்கிறத பார்த்து அவங்களாம் முழிக்கிறாங்க, எப்படி ஒரு கஷ்டப்பட்டவன் இந்த கோச்சில் வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் போய் அவருடைய சீட்டில் உட்கார்ந்தார். பக்கத்தில் அவங்க இருக்கவங்க கேட்டாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அவர் சொன்னாராம், நான் மரணத்துக்கு வழி நடத்தக்கூடிய ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னாராம். இந்த செய்தி இதை கேட்கும்போது கதைன்னு ஒன்று எனக்கு கொஞ்சம் அதை கேட்கணும் போல தோணுச்சு. நான் கேட்கும்போது இப்படி சொல்கிறார் இவர், இந்த பாஸ்டர். ஆகவே ஊழியக்காரன் மரணத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக சபையை நடத்துகிறான். ஆகவே சபை என்பது மரணத்துக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியதுதான் சபை அப்படின்னார். எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என் கூட என்னுடைய மகன் ஜோஷுவா இருந்தான். அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான், நான் அவனை பார்த்து சிரிக்கிறேன். ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஆகவே நாங்கள் பார்க்கும்போது எனக்குள்ளே அதை நான் இப்படி யோசித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். மரண வீட்டில் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். ஆகவே அதை தான் இன்றைக்கு நான் உங்களோட நான் பேச போகிறேன். அவர் சொன்னார், சபை என்பது மரிப்பதற்கு ஆயத்தப்படுத்துவது தான் சபை அப்படின்னார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் அதை மேற்கொள்வதில்லை. எப்போ சொல்றாரு? மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றார். இயேசு சொல்றார், பேதுருகிட்ட வச்சு சொல்றார், சபை என்பது பாதாளத்தை மேற்கொள்ளும், ஆனால் பாதாளம் சபையை மேற்கொள்ள முடியாது என்பதை தான் இயேசு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் மரிக்க போகிறேன், இந்த கல்லின் மேலே தான் சபை கட்டப்பட போகுது, இந்த மரிக்க போகிறேன், மரணம் என்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது, நான் உயிர் தழுதல் அடைவேன் என்பதை அங்கே சொல்லுகிறார். மரணம் என்னை மேற்கொள்ளாது. அப்போ சபை என்பது மரணத்துக்கு ஆயத்தப்படுத்துவதல்ல, மரணத்தை ஜெயிப்பது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு ஊழியக்காரரும் அப்படியே வந்து பேசினார். என்ன பேசினார்னா, விசுவாசிகள் எப்போ முதிர்ச்சி அடைகிறார்களோ அப்பொழுது பரலோகம் போயிடுவார்கள் அப்படின்னு. எப்படி கர்த்தரோட எப்படி நெருங்கி முதிர்ச்சி அடைவார்களோ அப்போ கர்த்தர் அவர்களை எனக்கு வேணும்னு எடுத்துக்கிடுவார் அப்படின்னு அவங்க சொல்கிறார். அதனால தான் இயேசு 33 வயதில் முதிர்வு அடைஞ்ச உடனே பிதா அவரை எடுத்துக்கொண்டார் அப்படி சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணார். அதுலேயும் எனக்கு முரண்பாடு இல்லை, அதுலேயும் எனக்கு ஒரு கருத்து முரண்பாடு உண்டாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த மனுஷன் பாருங்கள், ஒரு 54 வயசுக்காரர் தான் இறந்தவர். ஆனால் அவர் வயது 54 வயதில் 2 பிள்ளை, ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. சபையில் ஒரு 60-70 விசுவாசிகள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இவரை எடுக்கிறார், முதிர்ச்சி அடைந்த உடனே எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது ஒரு தேவனே ஒரு சாதாரண ஒரு மனிதனை விட மோசமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி அது எனக்கு தோடிச்சு பாருங்க. ஏன்னா திருமணமாகாத 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, விசுவாசிகள் 60 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் கண் கலங்க நின்று கொண்டிருக்கிறப்போ இவர் எனக்கு வேணும்னு எடுக்கிறாரடா, அது உண்மையிலே தெய்வ பண்பா அப்படின்னா கிடையாது. இவங்க பிரசங்கம் பண்ணுற தெய்வம் அப்படி கிடையாது, இயேசு அப்படி கிடையாது. அவர் வியாதியில் கஷ்டப்பட்டு மரிக்கிறார், அவர் வியாதியினால் கஷ்டப்படுறார், அந்த வியாதி அவரை மரணத்துக்குள்ளே கொண்டு போகுது. ஆகவே எனக்கு ஆண்டவர் பல காரியங்களை பேச ஆரம்பித்தார். நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, என் மைண்டில் மரணம் என்கிற ஒன்று என் மைண்ட்லேயும் விழ ஆரம்பிச்சிது. இதெல்லாம் கேட்க கேட்க என் மைண்டுக்குள்ளே என்ன விழுது? மரணம், நீ மரித்தால், நீ போயிட்டால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு விழும்போது நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட வார்த்தைகள், மரணத்துக்குரிய வார்த்தைகள், தோல்விக்குரிய வார்த்தைகள் உங்களுடைய சிந்தையில் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக பேசப்படும்.
உங்கள் மனம் உங்கள் சிந்தையில் பேசும். நீ எங்கே வாழ்ந்துட போகிற, நீ எங்கே ஜெயிச்சிட போகிற, நீ எங்கே உயிரோடு இருக்க போகிற, நீ எப்படி வெற்றி பெற முடியும், நீலாம் சுகமடைய முடியுமா அப்படிங்கிறத உங்கள் மனதிலே உங்கள் சிந்தையிலே அநேக வார்த்தைகள் வந்து விழுந்து கொண்டே இருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கேட்டிருக்கீங்களா? கேட்டவங்களாம் ஒரு அலையா சொல்லுங்கள் பாப்போம். கேட்கல? மற்றவங்களாம் நல்ல கரெக்டாக தான் இருக்கீங்களா? எல்லாருடைய மனதிலும் இப்படி விழுந்திருக்குமா இல்லையா? விழுந்துச்சா இல்லையா சொல்லுங்கள். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டுறோம். அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்பி 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 என்ன பண்ணுறோம், நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பலவீனங்களோ தோல்விகளோ வியாதிகளோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது வருகிறது என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் பாருங்க. நீங்கள் வாயில் பேசுகிறதுனால மட்டும் இல்லை, வாயில் பேசுகிறதுனாலும் தீமைகள் வருகிறது, நன்மைகள் வருகிறது. உங்கள் சிந்தைகள் நல்லா இருக்கும்போது தான் நன்மைகளும் வருகிறது. உங்கள் சிந்தை தவறானவைகளை ஏற்றுக்கொள்ளும் என்றால் தவறானவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், நீதிமொழிகளில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற. அப்போது இந்த மரணம் என்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு வேளை வேறு வேறு கோணங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம், வந்து பேசலாம். உங்கள் சிந்தையில் வந்து உங்கள் மனம் பேசலாம். தோல்வியை பற்றி பேசலாம், சாவை பற்றி பேசலாம், மரண அழிவை பற்றி பேசலாம். இது எல்லாம் எப்படி வருகிறது, என்ன விதத்தில் வருகிறது, இது ஏற்றுக்கொள்ளணுமா என்பதை பற்றி நீங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க, கவனிக்க போகிறீங்க. நம்ம எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இருபத்தி 6வது வசனத்தை பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எல்லாரும் கவனிங்க. உங்கள் எண்ணத்தில் இருக்கிற, உங்களுடைய மனதில் சிந்தைக்குள்ளே இருக்கிற அந்த சில பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து போடும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆக போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதனால் இங்கே கவனிங்க. தேவன் முதல்ல மனிதனை படைக்கும்போது நமது சாயலாக நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக அப்படின்னு படைக்கிறார். அப்படிதான் உண்டாக்குறார். 27 பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 2 பேரையும் படைச்சார்னா 2 பேரும் அவருடைய சாயலாக தான் படைச்சார். மனிதனை வேற சாயலாக, மனுஷியை வேற சாயலாக இல்லை, ஆணையும் பெண்ணையும் ஒரே தேவ சாயலில் தான் படைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லிட்டு அவங்கள படைக்கிற சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு கீழே பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளவும் அவர்களுக்கு ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த உரிமையை கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தணும், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளணும் என்கிற ஒரு ஆசீர்வாதம் அன்னைக்கு அவர்களுக்குள்ள இருந்தது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் மனிதனெல்லாம் உண்டாக்கிட்டு தோட்டத்தை பார்க்கிறார். அங்கே பாருங்க 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்தில் முளைக்க பண்ணுறார். என்னெல்லாம்? எப்படி? சகலவித விருட்சங்களும் தோட்டத்தின் நடுவில் என்னது? ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இதெல்லாம் அவர் படைக்கிறார், உண்டாக்குறார். அது முளைக்கிறது. முளைத்த பின்பு அவர் சொல்றார், வாசிப்போம் 16 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவ, நீ புசித்தா செத்துருவப்பா அப்படிங்கிற.
அப்போ நீ இதை புசிக்காத, நன்மத்தி மாறிய கனியை தவிர இதை விருட்சத்தை புசி, ஜீவ விருட்சத்தை புசி, அது உனக்கு ஜீவனாக இருக்கும், உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நீ சாவ மாட்ட, மரிக்க மாட்ட அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவன் சொன்னதுக்கு மாறாக தேவன் தன்னை படைத்தவர், நமக்கு சகலத்தையும் உரிமை கொடுத்தவர், அவருடைய வார்த்தையை கேட்காம ஒன்று அப்படி பேசுது. சர்ப்பத்தின் வடிவத்தில் பேசின அந்த பிசாசினுடைய வார்த்தையை கேட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான், செத்து போயிட்டான். செத்து போயிட்டான்னா ஆவியில் தேவனோட இருக்கிற தொடர்பு போயிடுச்சு, ஆண்டவரோட இருக்க வேண்டியது போயிடுச்சு. ஆகவே இவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தான், பயப்பட ஆரம்பித்தான். தனக்கென்று வாழ்வதற்கான தனக்கு நம்ம நிர்வாணத்தை மூடணும்னு நினச்சி அவனே ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி பார்க்குறான். இப்படியே அவனுடைய மனநிலை எல்லாம் என்ன செய்து மாறுகிறது. தேவரை விட்டு அவன் பிரிந்து போகிற நிலை அவனுக்கு வந்த உடனே அவன் ஓடி ஒளிகிறான், பயப்படுறான், நிர்வாணத்தை மூட பார்க்குறான், தானாகவே வாழ்கிறதுக்கான வழியை தேடுறான். இது எல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் பாவம் செய்தது நிமித்தம் இந்த நிலையெல்லாம் மாறுகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு பயமே இல்லை, கவலை இல்லை, அவனுக்கு ட்ரெஸ்ஸை பற்றி கவலை இல்லை, சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை, எல்லா ஆண்டவருடைய காரிய தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்கு. ஆனால் எப்போ பாவம் வந்துச்சோ, இப்போ அது தேவை, இது தேவை, நம்ம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி பயம் வர ஆரம்பித்து விட்டது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அடுத்தது பாருங்க. இப்போ இவன் ஒளிந்துக்கிட்டான், பயப்படுறான். இயேசு ஆதாமை தேடி வர்றார், ஏவாளை தேடி வர்றார். அப்போ சொல்கிறாங்க, நீர் வருவதை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டே அப்படிங்கிறார். அப்போது நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நீ சாப்பிட்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ஆதாம், ஏவாள், சர்ப்பம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கோர்ட்டு மாதிரி நடக்குது. ஜட்ஜு இருந்து எப்படி நீதிமன்றம் நடக்குமோ அதே மாதிரி நடக்குது. ஆண்டவர் பாருங்கள், சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14 தான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் போடுறார், சபிக்கிறார். எதை? பிசாசை பார்த்து சபிக்கிறார். இரண்டாவது, ஸ்திரியை பார்த்து கூப்பிடுறார். 16வது வசனம் பாருங்க. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருகும். பார்த்தீங்களா? எப்போ இது நடக்குது அப்படின்னா, அவர்கள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தது நிமித்தம் இப்போ நீ பிள்ளை பெறப்போ வேதனையோடு பெற்றுக்கிடுவ அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை. ஆமாம், புருஷன்மாரெலாம் மனைவிகளை ஆண்டார்கள் என்றால் அது என்ன விதத்தில்னா சாபத்தின் அடிப்படையில் வருது. கணவனும் மனைவியும் அடிமை அப்படிங்கிற பேரில் கணவன்மார் மனைவியை நடத்தக்கூடாது. நல்லா கவனிங்க, அது சாபத்தில் வர்றது. மனைவியை நீங்கள் யாரும் அடிமையாக எண்ணாதீர்கள். அவன் எனக்கு கட்டுப்பட்டுருக்கிறா, அதனால் அவளை நான் அடிமையாக தான் நான் வச்சு நடத்துவேன் அப்படிங்கிறது புருஷன்மார்கள் யாரும் அப்படி எண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மனைவினிடத்தில் புருஷன் அன்பு கூற கடவன், அன்பு கூற வேண்டும், நேசிக்க வேண்டும். மனைவிமார் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது ரெண்டும் கர்த்தருக்குள்ள வருது. ஹல்லேலூயா. அடிமை என்று ஒன்றும் கிடையாது, ஆளணுங்கிறது கிடையாது. எப்போ ஆளுவான் என்று வருது? பாவத்துக்குள்ள விழுந்த பிறகு வந்தது. அதை தான் இன்னைக்கு மனிதர்கள் அன்பை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டு கொள்கிறாங்க. மனைவிமார்னா அது அப்படியே குடும்பத்தில் எல்லாம் அவங்க அடிமையாக வேலை பண்ணணும், அடிமையாக இருக்கணும், அடிமையாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்படி கிடையாது. அது ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படி எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் அது இந்த எண்ணங்களை விட்டு வெளியே வாருங்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. புருஷன்மார் நீங்கள் அடிமைப்படுத்தணும்னு எண்ணுங்கிற எண்ணம் இருக்கா? அதை மாற்றிடுங்க. மனைவிமார் நம்ம அப்படி தான் அடிமையாக இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அடிமையாக தான் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அந்த எண்ணத்தை விடுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். இது கர்த்தருக்குள் வருகிற காரியம். நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், அன்பு கூறுங்கள். மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து அப்படிப்பட்டவைகளில் வாழும்போது கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் அங்கே வெளிப்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்குமானால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், அதை கவனியுங்கள். அடுத்தது பாருங்க, ஆதாமை கூப்பிடுறார். ஆதாமை கூப்பிட்டு சொல்லும்போது சார், ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்தாப்புல பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். 19வது வசனம் பாருங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும்படி உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இந்த மண்ணுக்கு திரும்புறதெல்லாம் எப்போ? சாபத்தில். நீ கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி பாடுபட்டு நீ என்னெல்லாம் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேற நினைக்கிறையோ அதெல்லாம் என்னது சொல்லுங்க? சாபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கஷ்டப்பட்டு இல்லை, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த நிலை உங்களுக்குள்ள வருவதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நான் பாடுபட்டேன், உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், என் உடம்பெல்லாம் இதுக்காக செலவு பண்ணேன், வேர்வை சிந்தி செத்து பிழைச்சேன் அப்படிலாம் நீங்கள் ஒரு பெரிய டைலாக் பண்ணினீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் சாபத்துக்குள் இருந்து பணத்தை சம்பாதிக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், அன்பானவர்களே, உங்களை கர்த்தர் அப்படி கஷ்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எதை செஞ்சாலும் இளைப்பாறுதலோடு செய்யணும். நீங்கள் எதை செஞ்சாலும் மன நிம்மதியோடு செய்யணும். நீங்கள் எதை செய்தாலும் தைரியமாக, அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்ற நிச்சயத்தில் நீங்கள் அதை செய்ய வேண்டும். வேலை பார்க்குறீங்களா? கஷ்டத்தோடு வேலை பார்க்கக்கூடாது, சலிப்போட பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்களா? சலிப்போடு செய்யக்கூடாது, சுதந்திரத்தோட, சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோடு செய்கிறது தான் ஆசீர்வாதம். ஆமென். ஆனால் இங்கே பாருங்கள், கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறதுக்கு வேர்வை சிந்தி இவ்வளவு இது பண்ணாலும் நீ மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொல்கிறார. அப்போ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கு தான் திரும்புவ அப்படிங்கிற. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்கள், இது எல்லாம் கஷ்டம், பாடு, உபத்திரவம், கண்ணீர், வேதனை, ரத்தம் சிந்தி உழைக்கிறது, வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாமே ஒரு சாபத்துக்குள் இருக்கக்கூடியவை. ஆமென். ஆகவே நான் இன்றைக்கு சொல்கிறேன், ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அதை தொடர்ந்து படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 22வது வசனம் பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனாய் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். நல்ல கவனிங்க, விருட்சத்தின் கனியை, ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டுட்டு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து விலக்குகிறார். நிறைய பேருக்கு கொஸ்டினாக இருக்கும், ஏன் ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட சொல்லியிருந்தா அதை நினைக்க அவன் ஜீவனோட இருந்திருப்பான்ல, அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்துருக்கலாம்ல, எல்லாருமே ஜீவனோட இருப்பாங்கல்ல அப்படின்ட்டு. இல்லை, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் ஜீவனோட கனெக்ஷன் பண்ணிட்டான்னா அவன் என் வாழ்க்கை முழுவதுமே பாவமான வாழ்க்கையிலே ஜீவகாலமெல்லாம் இருப்பான்.
அந்த அழிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான், மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். ஆகவே அதிலிருந்து இவனை மாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் அவன் அந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லி அவனை வெளியேற்றுகிறார். அப்படி அதை சாப்பிட்டுருந்தோம்னா காலம் முழுவதும் பாவத்துக்குள்ள இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படி இருக்கக்கூடாது, காலம் முழுவதும் பாவத்துக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாம வெளியே கொண்டு வர்றார். அழிவுள்ள அந்த வாழ்க்கை வாழாதபடிக்கு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு மனிதன் தான் தெரிந்தெடுப்பின் நிமித்தம் பாவமான வாழ்க்கையில நித்தியமாக வாழக்கூடாது என்பதற்காக அவனை அங்கிருந்து கொண்டு வந்தார். இப்பவும் பாருங்க, நிறைய பேருக்கு 50 வயதை சலிச்சு போகுது, அப்படிதானே? என்னங்க வாழ்ந்து என்னத்துக்குங்க கண்டோம்? என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. இந்த சலிப்புலாம் வருது பார்த்தீங்களா? கவனிங்க, இதே சலிப்பில் நித்தியமாக வாழ முடியுமா உங்களால்? இந்த நித்தியத்துக்குள்ளே வந்து நித்திய ஜீவ விருட்சத்து கனியை சாப்பிட்ருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பாவத்துக்குள்ளே நித்தியமாக வாழணும். வியாதி வந்துருச்சு, அது மாறவே மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எங்கெல்லாமோ போய் பார்க்குறாங்க, வியாதி மாற மாட்டேங்குது. வேதனையோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே நித்தியமாக வாழ்ந்துட முடியுமா? முடியாது. ஆகவே தான் நித்தியத்துக்குள்ளே வர்றதுக்கான காரியத்தை கர்த்தர் ஒரு காரியமாக செய்கிறார், நித்தியமான காரியம். ஒரே மனுஷனாலே பாவம் எப்படி இந்த உலகத்திற்குள் வந்ததோ, எல்லாரும் ஆதாமின் நிமித்தம் இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, துன்பம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, எல்லாத்தையும் நம்புறீங்க. அதே போல ஒரே மனுஷனால ஜீவன் வந்தது, ஜீவன் நமக்குள்ள வந்தது என்பதை இன்னைக்கு விசுவாசிக்க மக்கள் தவறுறாங்க. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினால நமக்குள்ள நித்திய ஜீவன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் பாருங்க, 12வது வசனம். ஒரே மனுஷனாலே, இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். கவனிங்க, ஒரே மனுஷனால தான் பாவமும் மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? கரங்களை வைத்து காமிங்களேன். கேட்குறோங்கிறதுக்கு நல்ல கரங்களை வைத்து காமிங்க. ஆதாமனால தான் நமக்கெல்லாம் மரணமும் பாவமும் மரணமும் வந்துச்சு. ஆமென். அதை போலவே எல்லா மனுஷரும் பாவம் செய்யாதபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும், பாவம் செய்யாதவங்களையும் மரணம் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, 17வது வசனத்தை பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது. ஒரு மனுஷனால மரணம் வந்ததுன்னு விசுவாசிக்கிற நீங்கள், ஒரே மனிதனாக இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன் கிடைத்தது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய மரணம் வந்துச்சோ, அதே போல தேவன் ஆவிக்குரிய ஜீவனையும் முதல்ல கொடுக்கிறார். முதல்ல ஆதாம் மரிச்சு போயிட்டான்னு சொல்லும்போது சரீரத்தின் பிரகாரமாக அவன் சாவலை. ஆவியில தேவனோட இருக்கிற அந்த உறவு, அவனுக்குள்ள ஆண்டவருக்கு இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் அப்படி போக 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 சரீரத்துக்குள்ள ஒரு மரணம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. மரணம் வேலை செய்து ஆதாம் 900 எத்தனை வருஷம்? 30 வருஷத்துக்கு மேலே. யாராவது எடுத்து கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஆதாம் 930 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்கிறான். கவனிக்கலாம்.
டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படிதான் நினைக்கிறேன் நான். அப்போ பாருங்க, உடனே சாகலை, ஆனால் மரணம், ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சு. இப்போ எப்போ ஆவிக்குரிய மரணம் வந்ததோ அப்போ சரீரத்தினுடைய மரணம் அதுக்கப்புறம் தொடர்கிறது. எத்தனை சொல்லுங்க, வருஷத்தை மட்டும் சொல்லுங்க. 930 வருஷம். அதை தான் நான் கேட்டேன். 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் பாருங்க. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை 930 வருஷம். அப்போ முதல் மரணம் எப்படி வந்துச்சுன்னா ஆவிக்குரியதில் வந்துச்சு, அதுக்கப்புறம் சரீர பிரகாரமாக வந்துச்சு. இப்போ அந்த முதல் மரணத்தை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கரெக்ட் பண்றாரு. ஒரே மனுஷனால எப்படி மரணம் வந்துச்சோ அதே போல இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் உண்டாயிற்று. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இயேசு கிறிஸ்துவினால் அப்ப ஜீவன் உண்டாக முடியுமா? ஒருவரால், அவர் ஒருவராலே நமக்குள்ள ஜீவன் உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியும். ராமன் சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை பெற்று ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம். அப்ப நம்ம எல்லாருக்குள்ளேயும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் தான் ஆண்டவர் வைக்க வேண்டும். மரணத்தை வென்ற ஜீவன் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். சபையினுடைய முழு பொறுப்பும் ஜீவனை பற்றியது தான், மரணத்தை பற்றியதல்ல. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சபையில் கல்லறத்தோட சின்னதாக இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா ஜீவனை பற்றி வேலை பண்ணிட்டு இருக்கு, ஜீவன் வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கவனிங்க, அப்போ ஒரு மனுஷனால மரணம் எப்படி வந்துச்சோ அதே போல ஒரே மனுஷனால ஜீவன் உண்டாக முடியும். அப்படிப்பட்ட ஜீவனை தான் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருடைய ஆவியிலும் ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்குதுன்னா என்ன வந்திருக்குதுன்னா நித்திய ஜீவன் வந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் எனக்குள்ளே நித்திய ஜீவன் வந்து விட்டது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அப்போ இப்போ நமக்குள்ள ஜீவன் வந்துருச்சு. இப்போ மரணத்தை மேற்கொள்ளணும். ஏன்னா சரீர பிரகாரமான மரணத்தை மேற்கொள்ளணும். ஏன்னா நித்தியமான ஜீவன் நமக்குள்ள வந்துருச்சு. நமக்கு இன்னும் மரணங்கிறது நித்தியமாக கிடையாது. ஆனால் அந்த உலகத்தில் சரீரத்தில் வியாதி, பலவீனம், போராட்டங்கள், தரித்திரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இப்படி நிறைய விதத்தில் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது, நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. விசுவாசிகள் சபைக்குள்ள வியாதிகள் நிறைய இருக்குது, சபைக்குள்ள போராட்டம் நிறைய இருக்குது, சபைக்குள்ள தரித்திரம் இருக்கிறது, சபைக்குள்ள என்னெல்லாமோ இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் ஜீவனை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்தார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ கவனிங்க, கலாத்தியர் நிருபம், சாரி ஒரு நிமிஷம், ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாகவும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானது, அது ஃபர்ஸ்ட் மரணம் ஆவியில் தான் நடந்துச்சு. அந்த ஆவி இப்போ எப்படி ஆயிடுச்சு? நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயிருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பாருங்க, ஆவியானது எப்படி இருக்குமா? நீதி நிமித்தம். ஹல்லேலூயா. சரீரம் எப்படி இருக்குமா? சரீரம் எப்படி இருக்குமா? மரித்ததாயும் இருக்கும். அப்ப இந்த சரீரம் உள்ள மாற்றம் வரும்போது உள்ளதான் ஜீவன் இருக்கு, சரீரம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? மரிச்ச நிலையில இருக்கு. அப்படின்னு என்ன? ஜீவனற்ற நிலையில, இதற்கு எந்த ஒரு ஜீவனும் இல்லாத அளவில் இருந்துட்டு இருக்கு. அதனால இது வியாதி அடையலாம், துன்பம் படலாம், கஷ்டப்படலாம், பாடுகளை அனுபவிக்கலாம். ஆனால் பாருங்க, பவுல் அதோட சொல்லியிருந்தார்னா நம்ம அதை ஆமாம்
ஆவியில் தான் இருக்குது ஜீவன், அதில் தான் நம்ம உயிர் பெற்றிருக்கிறோம், சரீரத்தில் நம்ம மறிக்க தான் செய்வோம் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான வந்துட்டா சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த சரீரம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த சரீரம் பலவீனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பலவீனம் தான் என்னுடைய சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கா வேண்டாம். பலவீனத்தை மாற்ற முடியும், வியாதியை மாற்ற முடியும், துன்பங்களை மாற்ற முடியும், சமாதானமாக இருக்க முடியும், நன்மைகளை காண முடியும், ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் சாவுக்கேதுவானதை உயிர்ப்பிக்க முடியும். ராமன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால சாவுக்கேதுவானதை நீங்கள் உயிர்ப்பிக்க முடியும். அவர் உயிர்ப்பிப்பார். அப்போ உங்கள் சரீரத்தில் சாவுக்கு ஏதுவான வேலை செய்தா, வியாதி வேலை செய்தா, நீங்கள் எப்போதும் கவலையோடு இருக்கும்படிக்கு மரணம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குதா, உங்கள் மனதில் அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குதா, கொஞ்சம் கவனிங்கள். இதெல்லாம் சாபத்திலிருந்து வரக்கூடியது பாருங்கள். நீங்கள் அதை அனுபவிக்கணுங்கிறது கிடையாது, அனுபவிக்கிறது கிடையாது. ஒருத்தர் சொன்னார், வியாதி என்பது ஏன் ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு வருது அப்படின்னா, அவங்க இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாகாத போது வியாதி வந்து தான் அவர்களை பரிசுத்தமாக்குகிறதுனார். ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஹலோ, வியாதியை பரிசுத்தப்படுத்த முடியும்? இயேசுவின் இரத்தத்தை விட ஒரு வியாதி பரிசுத்தமாக்குகிறது, பெரிய அளவில் பரிசுத்தமாக்குறதுன்னு நினைச்சா அதை போல முட்டாள்தனம் எங்க இருக்கு? இயேசுவின் இரத்தம் மட்டுமே சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த இயேசு இரத்தம் மட்டும்தான் ஒரு மனிதனை சுத்தமாக்க முடியும். இதை விட முட்டாள்தனம் எங்க இருக்கு பாருங்க. வியாதி வந்து ஒருத்தனை பரிசுத்தமாக்குது, ஊழியக்காரர்களை பரிசுத்தமாக்குறதெல்லாம் வியாதி தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்குள்ள வியாதி வருவது பரிசுத்தத்தை கொண்டு வருவதற்கா? இல்லைங்க. நீங்க நல்ல கவனிங்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கி உங்களுக்குள்ள ஆண்டவர் ஜீவனை கொடுத்து, உங்களுக்குள்ள அவங்க ஆவியில ஜீவனை கொடுத்து ஆள்றது மட்டும் இல்லை, இந்த சரீரத்துக்குள்ள என்னெல்லாம் மரண வேலை செய்தோ அதையெல்லாம் உயிர்ப்பிப்பதற்கு தேவன் உங்களுக்குள்ள ஜீவனை அனுப்பியிருக்கிறார், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். ஏற்றுக்கொள்றீங்களா? அப்போ நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த சரீரம் மண்ணுக்கு தான், இந்த சரீரம் அழிவுக்கு தான். உயிர்ப்பிங்க, உயிர்ப்பிங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிறதுக்குனே வச்சிருக்கிறார். இந்த சரீரம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு இருக்கட்டும். ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்கு இடம் கொடுங்க. பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ இடம் கொடுங்க. ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இடம் கொடுங்க. வியாதி இல்லாமல் வாழ்றதுக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். விசுவாசிங்க. நான் இந்த வசனம் மட்டும்தான் இல்லை, இன்னொரு வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னா என்னன்னா, இந்த சரீரத்தை தான் கூடாரம்னு சொல்றார். இந்த சரீரமாகிய கூடாரத்தில் எல்லாருமே பாரம் சுமந்து தவிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன, 2 கொரிந்தியர் 5:4. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களும் எனக்கு ஒரு பாரம் இருக்கு, கவலையா இருக்குங்க.
இந்த சண்டே கிளாஸுக்கு விபிஎஸ்க்கெலாம் வர்ற பிள்ளைங்கள்ட்ட ஜெப குறிப்பு எழுத கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா குடிக்காமல் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை, எங்கள் அப்பா குடிக்காமல் மனம் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படிமா. சில பிள்ளைகள் எழுதியிருப்பாங்க, எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் சமாதானமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. ஒரு சின்ன பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கூட என்ன இருக்குது, ஒரு கஷ்டம் பாரம் அப்படிலாம் இருக்குது. நம்ம இப்போ குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்தில் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்லாம் அவங்க கவலைப்படுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட பாரத்தை நம்ம சுமக்கிறோம். சில கடன் பாரம் அவங்கள கஷ்டத்தை கொண்டு வருது, குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள அந்த கவலை வருது. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல். அடுத்தாப்புல போர்வைன்னு சொல்றார். நம்மலாம் என்ன பண்ணுவோம், நமக்குள்ள இருக்கிற, நம்ம இப்போ வேலை செஞ்சுட்டு போகிறோம் அல்லது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றோம், நம்ம மேலே போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு கச்ச கச்சன்னு ஒரு மாதிரி இருக்கும். எப்பண்டா இதை கலட்டி தூக்கி தூர போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கலட்டி போட்டுட்டா போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அதனால் நம்ம என்ன செஞ்சுருப்போம், போட்டிருப்போம் இல்லையா? அதை மாதிரி தான் பாருங்கள், இந்த சரீரத்தை களைஞ்சு போடணும்னு விரும்பாமல். பாரம் சுமக்கிறது தவிர, ஆனாலும் நம்ம என்ன செய்யறது, இந்த சரீரத்தை விட்டு போகிறதில்ல. வாய் தான் பேசும் பாருங்க, நான் செத்துட்டா பரவாயில்ல, நான் போனால் பரவாயில்ல, நான் எப்படியாவது போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் கேட்டு பார்த்தா என் பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேம்மா. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு பாருங்க, முடிஞ்ச பிறகு பேர பிள்ளையை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேம்மா. அதுக்கப்புறம் கேட்டு பாருங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு தாலி கட்டி வச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு போனால் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. யார் போகிறது விரும்புறது, போகிறதே விரும்புறது இல்லை, பேசுறது தான் சரி. அந்த பிரச்சனை நேரம், கஷ்ட நேரம் போனால் சரி, போனால் சரி. ஆனால் ஒருத்தர் போகிறதுக்கு கிடையாது. அப்போ ஆனால் சாவுன்னு ஒன்று இருக்க, அது விடுதா? மரணம்னு ஒன்று இருக்குதே, அது விடுதா? விட மாட்டேங்குது. நம்ம இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது என்ன செய்யுது, கொண்டு போதை பார்க்குதே. ஆகவே தான் பாருங்க, பவுல் எழுதுகிறார், ஒரு அழகான அதை சொல்றாரு பாருங்க. நீங்க களைந்து போட விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்திருக்கிறவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்பெல்லாம் ஆசை இருக்குது, கட்டணும் ஆசை இருக்கு, வீடு கட்டணும் ஆசை இருக்கு, நல்ல பிள்ளைகளை பார்க்கணும் இருக்கு, பேர பிள்ளைகளை பூட்டருங்களை இப்படிலாம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா மரணம் என்னை பிடிச்சுக்கிட்டு பார்க்குதே. நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் மரணத்தை விழுங்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை வச்சிருக்கிறார், உங்களுக்குள்ள ஜீவனை வச்சிருக்கிறார். இந்த ஜீவன் மரணத்தை விழுங்கக்கூடிய ஜீவன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் எப்படி மரணத்தை விழுங்கி ஜெயித்து வெளியே வந்தாரோ, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரோ, அதே ஜீவனை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் வருங்காலத்தில் தானே பாஸ்டர் அப்படின்னு இருப்பீங்க, இல்லை ஆண்டவர் அங்கே பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மரணமானது ஜீவனால விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வையில் இருக்க தரித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, விரும்புகிறோம். இந்த சரீரத்துக்குள்ள தான் இருக்கணும் விரும்புகிறோம். ஆனால் மரணம் விழுங்கப்பட்ட நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு 150 வருஷம் மரணமே இல்லாமல் இளமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. வியாதி வராது, கஷ்டம் வராது, பேரப்பிள்ளைகள் 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 பேரப்பிள்ளைகள்னு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது, அப்படியே சுகமாக இருப்பீங்க, ஒரு பலவீனத்தை பார்க்க மாட்டீங்க. இப்படி ஒரு 150 வருஷம் உங்களை அப்படியே ஆண்டவருக்கு நீட்டி போடுறான்னு வச்சுக்கோங்க. அது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு? ஹல்லேலூயா. அதுக்குத்தான் அருமையானவர்களை ஜீவனை, உங்களுக்குள் இருக்கிற ஜீவனை கொண்டு மரணத்தை விழுங்கும்படி கர்த்தர் வைக்கிறார்.
இதுக்கு பாருங்க, அடுத்த வசனம் சொல்றாரு, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. நம்ம இல்ல, அவர் நம்மளை ஆயத்தப்படுத்துறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வாழ்கிற நாட்கள் சுகமாக இருக்க முடியும். நான் வாழ்கிற நாட்கள் மரண பயத்துக்குள்ளே நான் இருக்க முடியாது. நான் வாழ்கிற நாட்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் மரணத்தை விழுங்குகிறவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலை உங்களுக்குள்ள தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த வயசில் போனால் 40 வயசில் போனால் என்ன பரலோகம் கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பரலோகம் உண்டு. பரலோகம் உண்டு. பரலோகம் இல்லைன்னு இல்லை. நீங்கள் மரணத்தின் ஊடாய் போய் சரீரத்தில் ஒரு வெறு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஜீவனை கொண்டு மரணத்தை விழுங்கக்கூடிய ஒன்று இருக்குதே, அதை நீங்கள் கடந்து போயிடுறீங்க. அதை நீங்கள் அனுபவிக்காமல் போகிறீங்க. ஆனால் இப்போ ஒரு வெளிப்பாடோடு நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எத்தனை வயதானாலும் நீங்கள் ஜீவனோட வாழ்றதுக்கு உங்கள் உள்ள இருக்கிற ஜீவன் மரணத்தை விழுங்குவதற்கு ஏதுவாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். சந்தோஷப்படுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இளமையில் மரிப்பதோ சாவதோ, காலையில் ஒரு பிரசங்கத்தை, நான் அந்த பிரசங்கத்தை பண்ணிகிட்டு இருப்போம். முடித்த பிறகு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சொன்னாங்க, நேற்று வரைக்கும் நான் இவர் 2 பிள்ளைங்க இருக்குது, ரெண்டும் என்ன படிக்குது, 8th, அதுக்கு அடுத்தது ஒரு 6th நம்ம படிக்க நினைக்கிறேன், 2 பிள்ளைங்க. அவர் சொல்கிறார், எனக்கு இங்கே இந்த உலகத்துலேருந்து வாழையே பிடிக்கல, செத்துடணும் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டே இருக்காராம். இன்றைக்கி அந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு, இனிமே நான் வாழ்ந்துருவேன், இனிமே நான் வாழுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி முடிந்து போக வேண்டும் என்று நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உனக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. உன்னை சாக வைக்கணும், உன்னை அழிக்கணும், நீ செத்து போகணும், நீ நாசமாக போகணும் என்பது பிசாசினுடைய நோக்கம். மரணத்தினுடைய கொடூரம், மரணத்தினுடைய சாபத்தினுடைய இது, அதை மேற்கொள்றதுக்கு உனக்குள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற அன்புக்குரிய ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜீவனை கொண்டு மரணத்தை விழுங்குங்கள். இதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ராமன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எதுக்கு? மரணத்தை விழுங்கிறதுக்கு ஏதுவாக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் வியாதியை விழுங்கி ஆக வேண்டும், தரித்திரங்களை விழுங்கி ஆக வேண்டும், சாபங்களை விழுங்கி ஆக வேண்டும். இதெல்லாம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. அவைகளை நீங்கள் மேற்கொண்டு வாழுவதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்படுறீங்களா? பாருங்க, சொல்ற, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும். ஹல்லேலூயா. ஆவி என்னும் அச்சாரத்தை, ஆமா, இதுக்கான ஒரு நல்ல சீலை வைத்து நம்ம மேலே ஒரு முத்திரை போட்டு நம்மளை நடத்துகிற பரிசுத்தாவியானவர் அவர் தான் அப்படிங்கிறார். இதற்காக ஜீவனோட வாழ்வதற்கென்று நம்மளை முத்திரை போட்டு நடத்துகிற பரிசுத்தாவியானவர் அவர் தான் அப்படிங்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்படி பேசுகிறாங்க போது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். அதை அப்படி சாவு இல்லாமல் வாழ்கிறான்னு சொல்கிறது அப்படின்னு. கர்த்தர் எடுக்கிறார், அது அடுத்த விஷயம். நான் விசுவாசிக்கிறேன். பவுல் சொல்றார், நாம் தரிசித்து நடவாமல் நம்ம விசுவாசித்து நடக்கிறோம். நான் வாழ முடியும். நான் இருக்கிற வரைக்கும், என்னைக்கு நான் மரணத்தை அனுமதிக்கிறேனோ அன்று வரைக்கும் நான் ஜீவனோட வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய மரணம் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின். ஆமாம், நீங்கள் மரணம் மரணம் மரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா மரணத்தை பார்க்கலாம், பலவீனத்தை பார்க்கலாம். எப்போ மரணத்தை விரும்புகிறீர்களோ அப்போ உங்களுக்குள்ள பலவீனம் பிடிக்கும். அது நான் நல்லா சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். எப்போ மரணத்தை விரும்புகிறீங்களோ அப்போ வியாதி வர முடியும்.
எப்போ மரணத்தை விரும்புகிறீங்களோ அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை பார்க்க முடியும். எப்போ மரணத்தை விரும்புகிறீங்களோ அப்போ ஒரு சுகவீனமான ஒரு நிலைக்குள்ள நீங்கள் வர முடியும். அதே இது நீங்கள் ஜீவனை அனுபவித்து பாருங்கள், ஆரோக்கியத்தை பார்க்க முடியும், பலனை பார்க்க முடியும், நன்மைகளை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை காத்து உள்ள வைத்து காத்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வச்சு பாருங்க, உடலுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்குமா? உடலுக்குள்ளெல்லாம் ஜீவன் புறப்பட ஆரம்பிக்குமா? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை நீங்க உள்ள வச்சு பாருங்க, ஜீவன் புறப்படும், ஜீவன் நதி ஓடும். உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் நதிகள் ஓட ஆரம்பிக்கும், ஜீவன் ஓட ஆரம்பிக்குங்கிறாரு, ஜீவ ஊற்று புறப்படுங்கிறாரு. எப்போ? உங்களுக்குள்ள வசனத்தை வச்சு இப்படி என்ன பலனா இருக்க முடியும், நான் சுகமா இருக்க முடியும், நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும், நான் ஆரோக்கியமா இருக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே உங்களுக்குள்ள ஜீவன் புறப்பட முடியும். ஆமென். ஆகவே நம்ம எண்ணங்கள்ல எத்தனையோ காரியங்கள் தவறானது விழும் என்றால் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தூக்கி தூர போட்டுட்டு ஜீவனை பற்றி பேசுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்.